அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல சனி வக்ரம், 8ஆம் இடத்துல சூரியன். இது பாத்தீங்கன்னாக்க வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். குறிப்பா நெருக்கமானவர்கிட்ட நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ, யாருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களோட சில மனஸ்தாபங்கள்லாம் போகும். இந்த விஷயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனமா இருந்துங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். திடீர் புகழும் திடீர் பணவரவும் ஏற்படும். 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறும் போது அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல எந்த அளவுக்கு பணவரவு வருதோ அதே அளவுக்கு பண நஷ்டமாவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடம் சூரியனுடைய காரகத்துவம் கிடைக்கும். அந்த 8ஆம் பாவகத்தோட ஆதிபத்தியத்தையும் கொடுப்பாரு. 8ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு. அப்ப அந்த ஆதிபத்திய பலன் என்ன அப்படின்னாக்க கடன் வாங்குறது, கடன் மூலம் வருமானம் வர்றது, அதே போல இடமாற்றங்கள் ஏற்படுறது. இந்த நேரத்துல வேலையில சில பேருக்குலாம் இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்ற சிந்தனையோடு இருக்கிறீங்கன்னாக்க அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குமான்னா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்குனாக்க மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு முயற்சி பண்றீங்க, வேலை இல்லாம இருக்கீங்க, வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இமிடியட்டா கிடைக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா கொஞ்சம் இழுபறியா இருக்கும். அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல இழுபறியா இருக்கும். அல்லது இப்ப இடமாற்றம் செய்யாம இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லது. இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. அதே போல அவசர முடிவுகள் இப்போ ஒரு சேல்ஸ் பண்றீங்க, ஒரு சொத்தை விற்கிறீங்க அல்லது உங்களுடைய தயாரிப்புகளையே விற்கிறீங்கன்னா கூட அவசரமா விற்கும் போது உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா கூட 1க்கு 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு பொறுமையா வாங்குறதுனால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். அதே போல கோபம் டென்ஷன்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இந்த சூரியனை பொறுத்தவரை ஆட்சி பெறும் போது கோபம் டென்ஷன்லாம் கூடுதலாக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, அரசால் ஆதாயம் பெறக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக வரும். பதவி உயர்வோ அல்லது அந்த இடத்துல ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் அரசு பணிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல ரிசல்ட் வருதுன்னா பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். ஆனா உங்க ஜாதகத்துல அந்த அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கோச்சார ரீதியாக ரிசல்ட் நல்லபடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் நெகட்டிவா இருந்தாலும் கடந்த மாதத்தை போலதான் இந்த மாதமும் உங்களுக்கு சில நல்ல செய்திகளும் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க முக்கியமா பிள்ளைகள் வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. உங்க பிள்ளைக்கு நீண்ட நாளா திருமணம் ஆகல, வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியமே அமையல, இன்னும் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மருத்துவ சிகிச்சை எடுத்தாச்சு, ஆனா புத்திர பாக்கியம் கிடைக்கல என்பவர்களுக்கு முயற்சி செய்யுங்க. நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. போன மாசம் கூட ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இந்த மாசமும் ஒண்ணு சொல்றேன். திரு கற்பக ரட்சாம்பிகை கோவில், அதாவது தஞ்சாவூர்ல இருந்து திருக்கருகாவூர் 30 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த திருக்கருகாவூர்ல பாத்தீங்கன்னாக்க கற்பக ரட்சாம்பிகை அவங்களை தரிசிச்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய பிரசாத நெய் வாங்கி அதோட நீங்க நெய்யை கொஞ்சம் கலந்து நீங்க எடுத்துட்டு தினமும் இரவில் சாதம் சாப்பிடும் போதோ அல்லது உணவு சாப்பிடும் போதோ அதுல கலந்து சாப்பிட்டுட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. இது பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலானோருக்கு நடந்த உண்மை. அதேதான் சொல்றேன் நானு. அங்க போயிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு வரணும். குழந்தை பிறந்த உடனே ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு வாங்க, இதை செய்யறேன்னு சொல்லி அதை செய்யுங்க போயிட்டு. அதே போலதான் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 48 நாள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். வளர்பிறை சஷ்டியில இருந்து 48 நாள் காலையில கந்த சஷ்டி கவசம் படிச்சு சிந்தை கலங்காமல் முருகனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு காலையில பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், மதியத்துல சாப்பிடலாம், இரவுல சாப்பிடலாம். ஒவ்வொரு ஈவினிங்கும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 48 நாள் முடிஞ்ச உடனே நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நீங்க போய் வேண்டிட்டு வரணும். அது 48 நாள் கழிச்சு ஒரு மாசம் நடுவுல ஆனாலும் பரவாயில்ல, அந்த சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல முருகனை தரிசிச்சுட்டு ஆண்டி கோலத்திலிருந்து ஈவினிங் ராஜ அலங்காரம் வரலும் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க. நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இதேதான். திருமணம் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? குழந்தை பாக்கியம் வராது இல்லையா? நீண்ட நாளா திருமணம் ஆகல, 30 வயதை கடந்தும் பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா இந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போவாங்க, சில பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சி குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். மொத்தத்துல பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு.
அதே போல 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு பொதுவாகவே புத்திசாலித்தனம் இருக்கும். அந்த புத்திசாலித்தனத்தால் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. அடுத்தது 5ஆம் பாவத்துல குரு இருக்கிறதுனால சுப கிரகம் இல்லையா, அதனால காதல்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குறிப்பா காதலர்களுக்குள் பிரிவினைகள், மனக்கசப்புகள் இருந்திருக்குனாக அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாதத்தின் இறுதியில் நீங்கும். மாதத்தோட தொடக்கத்துல சுக்கிரன் கன்னியில இருக்கிறாரு, 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, கேதுவோடு இணைந்து இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் பலம் இல்லாமல் நீசம் பெற்று இருக்கிறாரு. அதனால ஏறத்தாழ செப்டம்பர் 18ஆம் தேதி வரலும் சுக்கிரன் நீசம். அதே போல செப்டம்பர் 17ஆம் தேதி வரலும் சூரியன் 8ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருப்பார். அப்போ மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு ஒரு 17 நாள் இந்த ஆவணி மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் திடுதிப்புன்னு வேலை மாற்றம் கூட ஏற்படும். அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அதே போல அவசரமா முடிவு எடுக்க கூடாது. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்களை தவிர்த்தணும். உடல் நலத்துல கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். இந்த வயதானவர்களாக இருந்தாக குறிப்பா இந்த முதல் 18 நாள் குறிப்பா அந்த மூட்டு வலி, வாத சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூட்டு வலி, கை கால் வலிக்கிறது, வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள் இதெல்லாமே ஏற்படும். உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க, கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது சொல்ல போனாக்க இந்த சூரியன் செப்டம்பர் 18ஆம் தேதி 9ஆம் பாவகத்துக்கு வந்துடும். செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் பாவகத்துல ஆட்சி பெறாரு. 10க்குரியவன் 10ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறும் போது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஐடியாக்கள்லாம் வரும். புதிய திட்டங்களை புகுத்தி தொழிலை விரிவுபடுத்துவீங்க, தொழில் மூலம் வருமானம் வரும். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல முதல் பகுதியில இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி வரலன்னு வச்சீங்களா, அது வரலுமே பாத்தீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல படபடப்பு, அவசரம் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம். அதனால பல தவறுகள் நிகழ்ந்து மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு, சக பணியாளரோட வாக்குவாதங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஈவன் மேலதிகாரி கூட வாக்குவாதம் வரலாம். அதனால மேலதிகாரிகளோடையும் சரி சக பணியாளர்களோடையும் இந்த முதல் 17 நாள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 18ஆம் தேதியிலிருந்து உங்க கை ஓங்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேல பெரிய அளவுக்கு கோச்சார ரீதியா கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. சுய ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கல அப்படின்னாதான் தொடர்ந்து கஷ்டமாவே இருக்கும் அவங்களுக்குலாம். என்னதான் கோச்சார கிரகங்கள்லாம் அப்படி இப்படி மாறுதுனாலையும், குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருதுனாலையும் வாழ்க்கையில எந்த பயிற்சியுமே எங்களுக்கு வரலன்னு வைங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா கோச்சாரம் ஒரு 10% உங்களுக்கு கை கொடுக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களும் தசாபுக்திகளும் 90% நம்ம வாழ்க்கையில பாதிப்படைவீங்க. நல்லது நடந்தா நல்லது நடக்கும், கெட்டது நடந்தா கெட்டது அனுபவிப்போம். இந்த கோச்சார பலன் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு 10% தான். அதை புரிஞ்சுங்க. இப்போ சுக்கிரனை பொறுத்தவரை ஆட்சி பெறாரு, 10ஆம் பாவகம் ஆட்சி பெறுது. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் விலகும் மாதத்தோட இறுதியில. அதே சமயத்துல புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே சமயத்துல சில பேர் சொந்த தொழில் திட்டங்களை தீட்டி சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிர்பார்த்த வருமானம் வரும். முதல் பகுதியில இருந்த கடனுடைய அழுத்தம் மாதத்தோட பிற்பகுதியில கடனை சாமர்த்தியமாக சமாளிச்சு வெற்றி அடைவீங்க. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும். அதே போல சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ஒரு சுப கிரகம், மகர ராசிக்கு ஒரு யோக கிரகம். அதனால பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துலன்னா அவர்களுக்கெல்லாம் இணையான துணை, சரியான துணை கிடைச்சிருக்கும். அதே போல இந்த நேரத்துல கோச்சாரத்துல சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்துல ஒரு ராஜயோகம் தான். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும் போது இதோட காரகத்துவங்கள் கிடைக்கும், அந்த பாவகத்தோட ஆதிபத்தியமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கௌரவம், புகழ் இருக்கும். திடீர் புகழும் திடீர் அதிர்ஷ்டமும் இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு ஏற்படும். அதுதான் நான் சொல்றது. தொழில் விஷயமா முதல் பகுதியில தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒர்க் ப்ரெஷர், அதே போல டென்ஷன் இதெல்லாமும் இருக்கும். முதல் பகுதியில கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பீங்க. அதனால தொழில சில தவறுகள் ஏற்பட்டு மேலதிகாரிகிட்ட சில பிரச்சனைகளும் உருவாகும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமா பொறுமையா வேலை செய்யுங்க, கரெக்டா இருக்கும் அப்பதான். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும் போது காதலில் பிரிந்திருக்கிறவர்களும் கூட காதல் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய உறவு, புதிய காதல் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்கால வாழ்க்கை துணைவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா
பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க, வரனே அமையல, 30 வயதை கடந்தோம் அப்படின்னாக்க வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு இருக்கு. அதுதான் அங்க முக்கியமா சொல்றேன். மறுமணமும் அதே போலதான். மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் அமையும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள் உறவு நிலை என்பது எப்படி இருக்குன்னா, மாதத்தோட முதல் பகுதி ஒரு 17 நாள் கொஞ்சம் வாழ்க்கை துணையோர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட, நீங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அதனால இந்த டென்ஷன் ஆகாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதத்தோட சூரிய பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கை துணையோரால் ஆதாயம் தான் உண்டு. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவி பிரியாம இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சேரணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில முயற்சி செய்யலாம். ஆனா நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதற்கு பதில் சொல்லும். உங்களுடைய இருவரோட ஜாதகத்திலையும் கலசர தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க சேர முடியாது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையே அவங்களுக்கு ஏற்படுது. இவருக்குமே கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களே வந்து சேரணும்னு நினைக்க மாட்டாங்க, சேரணும்ன்ற விருப்பங்களே வராது. அல்லது ஒருத்தருக்கு தான் கலசர தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லைன்னா அந்த தோஷம் இல்லாதவங்க அவங்களோடய சேர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க, என்னதான் ஆனாலும் சரின்ட்டு. ஆனா தோஷம் உள்ளவங்க வழக்கு போடுவாங்க, அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரிந்து போறதுலயே தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. சோ இதுதான் கர்மான்றது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு பொது பலனா நான் வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. ஆனா இந்த சுக்கிரன் வலுப்பெறக்கூடிய மாதத்தோட பிற்பகுதியில இந்த ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லாதவங்க பேசி பார்க்கலாம், முயற்சி செய்யலாம், சேர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். சேர்ந்துருந்தீங்களான்னா அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லாவே 6ஆம் பாவகத்துல இருக்கு. 4க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கனால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே போல எதிரி கடன் போன்றவை இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. தொல்லை கொடுத்தவர்களுக்கு நீங்க சரியான பாடம் புகட்டக்கூடிய மாதம் இது. அதான் நான் சொன்ன மாதத்தோட இறுதியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. திடீர் புகழும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதனால பண வரவு வரும், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். இந்த வாக்குவாதம் செய்யறது, மேலதிகாரிங்க கிட்ட அல்லது சக பணியாளர்கிட்ட சண்டை போடுறது, அக்கம் பக்கங்கிறவங்களால சில தொல்லைகள், கணவன் மனைவிக்குள் சில உறவு நிலையில கருத்து வேறுபாடு, இதுதானோ தவிர அது கூட மாதத்தோட தொடக்கத்துல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருந்துங்க. முக்கியமா ஒரு கைடன்ஸுக்கான பதிவு தான் இது. இது ஒரு பொது பலன் மட்டும்தான். ராகு பகவான் 3ஆம் பாவகத்திலையும் கேது பகவான் பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. கேது 9ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சிறுதூர பயணங்கள் அதிகம் ஏற்படும். உங்களுடைய வித்தை புகழ் கூடும். உங்களுக்கு நாலேஜ் பாத்தீங்கன்னா ஈவன் படிக்கக்கூடிய மாணவர்களை கூட கொஞ்சம் சுமாரா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. போன 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜென்ம சனி நடக்கும் போதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கா படிக்கிறதுன்னு நினைப்பீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, நான் கண்டிப்பா படிச்சிருவேன்ற ஒரு கான்பிடன்ட் மைண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய தன்னம்பிக்கையோட படிக்கக்கூடிய காலகட்டம் தான். ஈவன் ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க, டிகிரி படிக்கிறவங்க எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை கல்வியை பொறுத்தவரையிலும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துறையோர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் இருக்கும். ஆனாலும் பிள்ளைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அதே போல குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், மண்மனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, கமிஷன், தரகு, அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மருத்துவம், விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை, நீர் சம்பந்தமான தொழில், இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில், இன்ஜினியரிங், ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் வேலையில. நீங்க மட்டும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு வேலை மாற்றம் செய்யறத வந்து செய்யுங்க. இல்லைன்னா இந்த இடத்துலயே இருக்கிறது நல்லது. திடீர்னு எனக்கு வேலையே இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா பழனி முருகன். முருகனை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் உங்கள் வினைகள் தீரும். திடீர் புகழும் பெருமையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.